எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு நடக்கணும்னாலும் அப்போ கூட இவகிட்ட சொல்லுவேன். கடவுள் வந்து வரம் கேட்போம் இல்லையா, யோசிக்கவே மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அதான கடவுளோட வேலை. அந்த மாதிரி தான் இவங்க. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எங்களுக்கு ஷகிலா அவங்களை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன் வரிசையில் இருக்கக்கூடிய தோழிகள் அவங்க வரப்போறாங்க மேலே. மகள்கள் வந்தாங்க, அம்மான்ற பயத்தில் நிறைய சொல்லாங்க. உங்களுக்கு தான் பயம் இருக்கு, எனக்கு தான் பயமா இருக்கு. இதை விட பெரிய பிரச்சனை எனக்கு என்ன தெரியுமா, ஷூட் இருக்குன்னா காலையில் எழுப்புறது தான். இன்னும் அந்த குக்கு வித் கோமாளி டைம்லலாம் அந்த பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, முதல் நாளே என்கிட்ட சொல்லிவிடுவாங்க, அக்கா எப்படியாவது எழுப்பிடுங்கக்கா. நான் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு நடக்கணும்னாலும் அப்போ கூட இவகிட்ட சொல்லுவேன். கடவுள் வந்து வரம் கேட்போம் இல்லையா, யோசிக்கவே மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அதான கடவுளோட வேலை. அந்த மாதிரி தான் இவங்க. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூ, அது போட்டா எனக்கு உடனே இவ ஞாபகம் தான் வரும். நான் இவளை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. எப்பவுமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எனக்கு கூட இல்லை. நாங்கள் வந்து போகிறப்பவே பார்த்தீங்கன்னா 10 மணி நைட்டு. வசனக்குடியில் யானை புலியவே பார்க்க போகிறோம். இல்லை ட்ரிங்க் பண்ணாமல். பாலாம்பிகா, நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர்? என்ன சொல்லுங்க பாரு, சொல்லுங்க. என்ன பேர்? அம்மா தான் வந்து திறப்பாங்க. என்ன நீங்க கேட்பாங்க, இல்லை ஷகிலா தான் வர சொன்னா, ஏதோ பேசணும், ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுல்ல, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, போய் பாடு போ அப்படின்னு அவ்வளோ டென்ஷன் ஆனாலும் அவங்க அம்மா. இதனால தான் எங்கள் அம்மாவை பற்றி நான் என்ன சொன்னேன். லக்ஷ்மி அக்கா நமக்கு வந்து ஒரு 6 இயர்ஸாக பழக்கமாக்கா. அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக எனக்கு தெரியும், பியூட்டிஷியனாக எனக்கு தெரியும். ஓகே. இப்படி எங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேலே ஒரு அக்கா, அக்காவுக்கு மேலே இப்போ ஒரு அம்மா. Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, The Signature Celebration. Snacks partner Chennai Kulfi. மேம், இந்த நிகழ்வில் வந்து நிறைய பேர் ஆட் ஆகி எங்களுக்கு ஷகிலா அவங்களை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அடுத்து முன் வரிசையில் இருக்கக்கூடிய தோழிகள் அவங்க வரப்போகிறாங்க மேலே. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தரும் வெல்கம் பண்ணிடலாம். ஸோ பாலாம்பிகா மேம். ஷகிலா மேம், ஸோ ஐ திங்க் உங்கள் மனசு நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எஸ், மகள்கள் வந்தாங்க, அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, அண்டு தோழிகள் அனைவரும் இருக்காங்க, அண்டு ரொம்ப சந்தோஷம், எனக்கே மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கு மேம். ஆமாம், இப்போ என்னன்னா மகள்கள் வந்தாங்க, அம்மான்ற பயத்தில் நிறைய தோழிகள், அது வயசுல எதுவுமே சொல்லல. ஆமா, தோழிகள் வந்திருக்காங்க. இப்பதான் ரிஸ்க் ஜாஸ்தி. பயமே இருக்காது, உங்களுக்கு தான் பயம் இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு. ஓகே, விஷ்ணுபிரியா மேம், நீங்க சொல்லுங்க. ஷகிலா அவங்களோட டிராவல் ஒன்று இருக்கும் இல்லையா, அண்ட் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபன் சைடு ஒன்று சொன்னேன், இப்போ வரைக்குமே அந்த ட்ரெயின் மேட்ரே மண்டேலேருந்து போகாமலே இருக்கு மேம். அது மாதிரி ஷகிலா பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்துருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அந்த டிராவல் பற்றி சொல்லுவீங்களா, ஷகிலா அவர்களை மீட் பண்ணதுலேருந்து? ஃபஸ்ட்டு வந்து அவங்க நான் எப்படி ஃபன் பண்ணுவேன்னு அவங்ககிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே. ஆமாம், உண்மையிலே விஷ்ணு வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் பேசிகிட்டு இருந்தா இதே சிரிப்போடவே இருப்பா. ஏண்டி ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் சொல்கிறேன், சரியாயிடும்க்கா அப்படின்வா. நான் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு நடக்கணும்னாலும் அது நடக்கவே போகிறதில்ல அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போ கூட இவகிட்ட சொல்லுவேன், இப்படி நினச்சேன்டி, இது நடக்காமல் போயிடுச்சு, அக்கா நடக்கும்க்கா அப்படின்னு. அப்படியே நடக்கும். கடவுள் வந்து வரம் கேட்போம் இல்லையா, யோசிக்கவே மாட்டாங்க,
கொடுத்துருவாங்க. அதானே கடவுளோட வேலை. அந்த மாதிரி தான் இவங்க. ஓ, இவங்க ஒரு அம்மன் மாதிரி. சூப்பர். என்னன்னா போய் விஷயம் இதுன்னு சொன்னா அது நடக்கும்க்கா. விஷயம் சொன்னா விஷ்ணுபிரியா முடிச்சு வச்சிருவாங்க. ஆமா, அது நடந்திருக்கு. ஓகே. அப்போ நான் கேட்பேன், ஏமா இந்த சுனாமி இந்த பூகம்பம்லாம் வரும்போது கூட இப்படியே தான் சிரிச்சுக்கின்னு இருப்பியான்னு. அது என்னக்கா பண்ணுறது நான். அப்புறம் அது என்னடி பாட்டு, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதா பூ, அது போட்டா எனக்கு உடனே இவ ஞாபகம் தான் வரும். நான் இவளை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். சிரிப்பு மல்லிகை பூ. சரி எப்படி எப்படி அது என்ன புரியலையே. ஓகே, அதுல வர மாதிரியே சிரிப்பா. சிரிச்சுட்டு அது நிறுத்த சொன்னோன்னா நிறுத்துறது மறந்துடுவா, சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அது பாட்டு முடிய வரைக்கும் ஏண்டி போதுண்டி, நான் சீரியஸாக சொல்கிறேன்னு தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஸோ எப்போவுமே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எனக்கு கூட இல்லை. பிரேவரி வேணால் எனக்கு இருக்கலாம், இவ்வளோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்கிட்ட இல்லை. ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவிட்டி விஷ்ணுபிரியா. ஓகே, நீங்கள் ஆக்சுவலி இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா, ஒரு டெம்பிள் இவங்க வந்து நைட்டு இப்போ சொல்கிறாங்களே 8 மணிக்கு மேலே வந்து நான் ஷிவரிங் ஆகிடுவேன், நான் குடிப்பேன்னு. ஆனால் நான் சொன்னதுக்காக இவங்க வந்து ஒரு கோயிலுக்கு வந்தாங்க. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி உள்ள, செங்கல்பட்டு உள்ள ஒரு பிரித்யங்கா தேவி கோயில், அதுவும் வந்து நைட்டு. ஓகே. நாங்கள் வந்து போகிறப்பவே பார்த்தீங்கன்னா 10 மணி நைட்டு. அப்போவே பார்த்தீங்கன்னா வசனக்குடியில் யானை புலியவே பார்க்க போகிறோம். இல்லை ட்ரிங்க் பண்ணாமல். ஓகே 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 ஓகே. ட்ரிங்க் பண்ணாமல் 8 மணிக்கு மேலே 10 மணிக்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறோம். ரோடே இல்லை அந்த கோயிலுக்கு. போய் நடுவில் போய் நிற்கிறோம். நைட்டு 10 மணிலேருந்து விடிய காலம் 3:30 மணி வரைக்கும் பூஜை நடக்குது. நாங்கள் உட்காந்துருக்கோம் 2 பேரும். இவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இவங்க வந்து சொல்லுவாங்க 8 மணிக்கு மேலே நான் டென்ஷன் ஆகிடும்னு, என்னால் முடியவே முடியாதுன்னு. ஆனால் இவங்க உட்காந்தாங்க. ஆனால் அங்கேயே ஒரு சின்ன காமெடி ஆயிடுச்சு. ஏன்னா 3:30 மணி வரைக்கும் பார்க்குறாங்க என்னை திட்ட போகிறாங்களோ சொல்லிட்டு நான் என்னை பக்கத்தில் கூப்பிட்றாங்க. நான் போகல, ஐயோ திட்ட போகிறாங்க அப்படின்னு. 3 மணி ஆயிடுச்சு, 3:30 மணி ஆயிடுச்சு. விடிய காலையில் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. ஐயோ என்ன பண்ண போகிறாங்க, கூப்பிட்றாங்க, வா இங்கே வா. இல்லை இல்லைக்கா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ரொம்ப வரையாலே அப்படின்னு கூப்பிட்டாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனால் அவங்க வந்து அக்கா கேட்டாங்க, ஏன்டி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அக்கா நான் கூப்பிட்டேன் நீங்கள் வந்துட்டீங்கக்கா. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா. இல்லை அசிங்கமாக கூப்பிட்டேன் வந்துட்டீங்க, அவ்வளோதான். நான் கூப்பிட்டேன் நீங்கள் வந்துட்டீங்கன்ட்டா. அந்த மாதிரி நம்ப என்ன வேணா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். முடியாது அக்கா, இது நடக்க. அக்கா இருங்கக்கா, அக்கா நான் சொல்கிறேன்ல, சத்தியம் வேறு வைப்பா. சத்தியம் வச்சாலும் இன்னும் இல்லை கேட்பாங்க, என் மேலே சத்தியமா, உங்கள் மேலே சத்தியமாக்கா. அந்த மாதிரி. ஓகே. விஷ்ணு அண்ட் விஷ்ணு மேம். அப்படி பாலாம்பிகா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன பேர்? என்ன சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. இருங்க நானே சொல்ல போறது, ஏன் டென்ஷன் ஆகுது? அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ ஏடா கூடமான பேர். நான் சொல்லுவேண்ணா. ஓகே, சொல்லல பாலா, சொல்லுவாளா? நீங்க ஃபோன் பண்ணாலே அவன் அந்த வார்த்தையை தான் சொல்லுடி அப்படின்னு சொல்லி அந்த என் பேரை உல்ட்டா வாக்கி கூப்பிடுவா. அவதான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. 30 வருஷம் இருக்கோம். ஆமாம், நாங்கள் 2 பேரும் நிறைய மலையாள படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாவே எனக்கு நல்லா தெரியும். அந்த கதை சொல்லலாமாடி? சொல்லு. சொல்லுங்க. நான் ஒரு மலையாள படம் பண்ணோம் நாங்கள் 2 பேருமே. அப்போ வந்து இவ சொல்லுவா வந்து, வாடி கொஞ்சம் உங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசணும்னு ஆசையாக இருக்குடின்னு சொல்லுவா. பேக்கப் ஆன உடனே நான் எல்லாம் போயெல்லாம் மேக்கப்லாம் கழிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வந்து கதவு தட்டுவேன் இவன் ரூமுக்கு. ஆக்சுவலாக கேரளாவில் ஷூட்டிங். ஓகே. கதவு தட்டினா அவங்க அம்மா தான் வந்து திறப்பாங்க. என்ன நீங்கள் கேட்பாங்க, இல்லை ஷக்கிலா தான் வர சொன்னா, ஏதோ பேசணும்னு. ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுல்ல, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, போய் பாடு போ அப்படின்னு. ஒரே ஓட்டம். நான் இந்த ஷார்ட்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் தான் என்ன நாங்கள் பேச முடியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கே போனேன். வாடி ஒரு நாள் வீட்டுக்குன்னா, வீட்லேயும் அப்படி தான். ஒரு ரூமில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். உடனே வந்து கதவு தந்தாங்க, என்ன எவ்வளோ நேரம் பேசுவீங்க, வெளியே போக. அவ்வளோ டென்ஷனானாலும் அவங்க அம்மா. இதனால தான் எங்கள் அம்மாவை பற்றி நான் என்ன சொன்னேன், நான் பொம்பளை கிட்ட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா.
என்னையும் எங்கேயும் வெளில போக விட மாட்டேன்றீங்க, ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்றீங்க. அதனால எனக்கு அது ஒரு அந்த மேம் அப்படி இருந்துமே 30 வருஷத்துக்கு மேல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டிராவல் ஆயிருக்கு. ஆமா ரொம்ப வருஷமா நாங்க ஏன்னா அது ஒரு புரிதல், அவளுக்கு புரியுது என்னோட அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ எங்கேயாவது டைம் கிடைக்கும் போது ஃபோன் பண்ணி பேசிப்போம். அந்த மாதிரி திருட்டுத்தனமாலாம் நிறைய இந்த மசனக்குடிலாம் நானும் போயிட்டு வந்துட்டேனே. என்ன உடலையே மசனக்குடிலாம் கூட்டிட்டு போய் நைட்டு 12 மணிக்கு ரெடி 12 மணிக்கு அந்த பேர் என்னடி அந்த வேன் அவன் வருவான், அவன் வந்து கூட்டிட்டு போவான்டி மிருகங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஐயோ நான் போலடின்னுவேன், நீ போற புலி சிங்கத்தை பார்க்கறேன்னு சொல்லி. சிங்கம் கிடையாது, பைத்தியக்காரச்சி. இங்க சிங்கம் இருக்கா? புலி, கரடி, யானை எல்லாம் போய் நாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வருவோம். அதனால் நிறைய அவளோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஊட்டி, பெங்களூரு, துபாய், நிறைய ஊர் போயிருக்கோம். துபாயில போய் டிராவலே பிடிக்காதுன்னு சொல்றீங்க. என்னோட ப்ரொஃபஷன் அப்படி போய் தானே ஆகணும். ஆமா, இதை வந்து நியூ இயர் செலிபிரிட்டிக்காக போயிருந்தோம். 2021 நினைக்கிறேன் அங்கே போயிருந்தோம் 2 பேருமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு மாதம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஓகே, நல்லா இருந்தது. அவ கூட வந்து எப்படின்னா ஜாலியாக இருக்கலாம். ஷக்கிலாவோட இருந்தா அவளும் கவலை இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு அவளும் ஹாப்பியாக இருப்பான். நல்ல மனசு, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் இருக்கு. அதுல இப்ப விஷ்ணு பிரியா வந்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உண்மையாவே அதை விட பெட்டர் என்னன்னா லக்ஷ்மி, அம்மாவுக்கும் மேல கூடவே இருந்து நல்லா பாத்துக்கிறாங்க லக்ஷ்மி. அதனால நான் போனே பண்றது இல்லை இப்போ. எப்படி இருக்குன்னு கேக்குற வேலையே கிடையாது. முன்னாடினா சும்மா போன் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப அவங்க பாத்துக்கிறாங்க, ஊட்டி விடுறாங்க, கரெக்டா அவங்க என்னென்ன பண்ணுமோ பாத்துக்கிறாங்க. மத்த தேவைகள்லாம் விஷ்ணு பிரியா பாத்துக்கிறாங்க. சோ அங்க பாலாம்பிகாவுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. நீங்க ஓகே, ஷக்கிலா நல்லா இருக்காங்க, கரெக்ட், அவங்க நல்லா இருக்காங்க, ஓகே நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்க. ஓகே லக்ஷ்மி மேம், நீங்க இப்போ அவங்க சொன்னாங்க, நான் சொல்லணும் லக்ஷ்மி அக்கா ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த மேட்டர் தான், சாப்பாடு வைக்கிறதுனா கூட லக்ஷ்மி. ஆமா, இப்போ ஆக்சுவலி லக்ஷ்மி அக்கா நமக்கு வந்து ஒரு 6 இயர்ஸா பழக்கமாக்கா. 10 இயர்ஸா அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக எனக்கு தெரியும், பியூட்டிஷியனாக எனக்கு தெரியும். ஓகே, எப்படி எங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு அக்காவுக்கு மேலே இப்போ ஒரு அம்மா, அந்த பாண்டிங் வரைக்கும். இப்போ எனக்கு அவங்க இல்லைன்னா ஒரு என்ன சமையல் பண்ணுறது, ஆமாம் இது லக்ஷ்மி அக்கா சொல்லணுமே, இல்லைன்னா லக்ஷ்மி அக்கா இருந்தாங்கன்னா அவங்க சமைச்சிருவாங்களே, இந்த அளவுக்கு. இன்னொன்று அவங்களோட தான் மேக்ஸிமம் ட்ராவல். ஏன்னா விஷ்ணுவுக்கு பாப்பா இருக்கா. ஸோ அதனால அவளால் என் கூட அவுட்டோர்ஸ்க்கு வர முடியாது. அவுட்டோர்னால் மாட்டிக்கிறது லக்ஷ்மி. எப்படின்னா அதே தான் ட்ரெயின் மேட்ரு தான். ஆனால் இவங்க அதை வேற விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன் இருங்க. அது என்னன்னா, இப்போ வந்து ட்ரெயினில் மேல் பர்த்து சரி ஒருத்தங்களுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கீழே தான் கிடைக்கும்னு வைங்களேன். மேலே கிடச்சிருக்குன்னு, அக்கா நீங்கள் இப்போ இங்கே தான் படுக்கணும்னு வேணாம். இவங்க இருமா, இப்போ என்ன அவங்க உனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொன்னாங்க அப்படின்வாங்க. நான் வந்து அக்கா என்ன நான் சொன்னோடனே அவங்க பேக்கை தூக்கி மேலே வச்சுட்டு நீங்களே படுத்துக்கோங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி சாப்பாடு, அக்கா அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அக்கா அட இருமா இவ்வளோ சாப்பாடு இருந்துட்டு அவங்க வேண்டாம் நான் சொல்ல போகிறாங்களா? சத்தியமா கண்டிப்பாக கொடுப்பாங்கம்மா. இரு ஏங்க நீங்கள் என்ன கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல போகிறீங்க அப்படி இல்லைங்க இந்தாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் லக்ஷ்மி அக்கா. சொல்லுங்க ஷக்கிலா அவர்களை பற்றி. ஏன்னா இவ்வளோ நாட்டுனஸாக இருக்காங்க மேம், எப்படி அந்த தைரியத்தை, எனக்கு சத்தியமாக வர அந்த தைரியம் தான் இல்லை கொடுக்காமையா போயிட போகிறாங்க அப்படின்னு. அவங்க முன்னாடியே சொல்லுவேன், ஏமா இருமா அவங்க முடியாதுன்னு சொல்லவே இல்லையே, அவங்க ஜென்ஸ் தானே மேலே ஏறி படுத்துப்பாங்க, நம்ம இங்கேயே படுத்துப்போம். அவர் உடனே பேக்கெல்லாம் எடுத்து மேலே இவங்க உடனே அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அக்கா அண்ணாவுக்கு சாப்பாடு கொடுங்க, ரொம்ப பழக்கம் போல், சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டீங்களாண்ணா நீங்கள் மேலே இருங்க, அந்த சாப்பாடு எடுத்து கொடுங்க, அப்புறம் சாப்பாடு கொடுப்போம், அவங்களும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதை விட பெரிய பிரச்சனை எனக்கு என்ன தெரியுமா, ஷூட் இருக்குன்னா காலையில் எழுப்புறது தான். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னாலே இப்போ கூட சொன்னாங்க மேம், நான் காலையில தூங்கிட்டு தான் இருந்தேன், சோம்பேறியா தான் இருந்தேன். இப்போ கூட சொன்னாங்க இன்னைக்கு காலையில சாப்பிடவே இல்லை, அதான் சொன்னாங்க மேம், இப்போதான் சொன்னாங்க. ஆமாம், அது பெரிய பிரச்சனை. இன்னும் அந்த குக்கு வித் கோமாளி டைம்லலாம் அந்த பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, முதல் நாளே என்கிட்ட சொல்லிவிடுவாங்க, அக்கா எப்படியாவது எழுப்பிடுங்கக்கா, அவங்க குளிக்க கூட வேணாம்க்கா, எல்லாமே இங்கே வந்து பண்ணிக்கிட்டோங்க்கா, எழுப்பி காரில் மட்டும் உட்கார வச்சுருங்க. 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஒரு வாட்டி சொல்லுவேன், அம்மா ஷூட் இருக்குமா வண்டி வந்துடும், ஒரு 10 மினிட்ஸ்க்கா, 10 மினிட்ஸ் கழிச்சு எழுப்புங்க. இப்படியே வந்து 9 o'clock தெரியும். அது 10 மினிட்ஸ் எங்கே பொண்ணு ஃபோன் பண்ணி, அக்கா வந்துட்டீங்களா, கிளம்பிட்டோம்மா, எந்திரிச்சிட்டாங்களா, எந்திரிச்சிட்டாங்க,
அப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சடனாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவாங்க. இவங்களோட ப்ளஸ் என்ன தெரியுமா, எப்படியா இருந்தாலுமே ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகிட்டு நான் ரெடி அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க வாங்குவாங்க, இவ்வளோ சீக்கிரம் எங்களை வர சொன்னீங்களே, நான் வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டேன், என்னையே இன்னும் கூப்பிடல. அதுக்கப்புறம் அவங்களோட டென்ஷன். இந்த காலையில் தூக்கத்தில் எழுப்புறது எனக்கு பெரிய டென்ஷன். ஆனால் எழுந்திருக்கிறது தான் லேட்டு. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவா. அது உண்மைதான். அதுதான் மேம். அது யூஸ்வலாக கேர்ள்ஸ் சைடு ஒரு இதுவாக சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் கிளம்பி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10 மினிட்ஸில் எப்படி மேம் ரெடி ஆகிடுவேன். மேக்கப் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு போட்டு. ஓகே. Red Nool presents The Brave Women Shakila. Title sponsor Dr. Srivarma Ayurveda Prevention Cure and Rejuvenation. Powered by Kian, the signature celebration. Snacks partner Chennai Kulfi. முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.